நம்ம 1967, 70 அந்த காலகட்டத்தில ஹிந்திய தீவிரமா எதிர்த்தோம். அப்ப எங்களுடைய சின்ன வயசுலலாம் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி படிக்காதனால மத்திய அரசு வேலைகள் கிடைக்கல. நீங்க வந்து நார்த் இந்தியாவுக்கு போ முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு விஷயம் அன்னைக்கு சொன்னாங்க. அது உண்மைன்னு நம்ம நம்புனோம். ஆனா 90க்கு அப்புறம் வந்த பொருளாதார மாற்றம் இருக்கு இல்லையா? பொருளாதார மாற்றம், அதாவது பொருளாதாரத்தில நம்ம இந்திய அரசு எடுத்த சில நிலைப்பாடு, அதாவது ஒரு சுதந்திரமான பொருளாதார மாற்றம், நிறைய அம் சொல்லக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிலாம் நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. இதில நாம ஹிந்தி படிக்காம, ஆங்கிலம் மட்டும் தான் படிக்க முடியும்ன்ற ஒரு நெசசிட்டி வந்தப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா எதுக்குள்ள போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்பொருள், இந்த மாரி சாஃப்ட்வேர், இந்த டெக்னாலஜில நம்ம தமிழர்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம வந்து தாராளமா தைரியமாவே சொல்லலாம். சென்னையிலயும், பெங்களூர்லயும் அதிகமான சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றது எல்லாருமே தமிழர்கள் தான். பிற மொழிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நம்ம பக்கத்து மாநிலத்தில வந்து கேரளால 100% எழுத்தறிவு பெற்ற மாநிலம். அந்த மாநிலத்திலயுமே இன்னமுமே ஒரு இஸ்ரோல இருக்கவங்களையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட, இல்லது இந்த மாரி சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் பார்த்தா கூட, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவு தான். அதை விட நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். இந்த ஒரு வளர்ச்சி, இந்த மாற்றக்கூடிய ஒரு ஏதாவது மாற்றம் என்பது ஒரு ஆங்கிலத்தின் மூலமாக தான் நடக்க முடியும். அது இன்றைக்கி இருக்க பாசிபிலிட்டிஸில் அதை உடனே உள்வாங்கிக்கிட்டது நம்ம தமிழர்கள், வட இந்தியர்களை விட பிற மொழிக்காரர். ஏன்னா ஆல்ரெடி ஆங்கிலத்தோடு நமக்கு பரிச்சயம் இருந்த ஒரு காரணம்.